ஒரு குப்பை பொறுக்கிற பையன் சிற்பத்தை வடிவமைக்கிறவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த கலையை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் இருக்கிற வேஷத்தை பார்த்துட்டு, இந்த கலையை கத்துக்கிறதுக்கு நிறைய காசு பணம் செலவாகும்பா, இதெல்லாம் உன்னால கத்துக்க முடியாது, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து, என்ன காஜா சிலை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாரு. அவரும் ரெடி ஆயிடுத்தையா அப்படின்னு சொல்றாரு. அவரு அந்த சிலையை பார்த்துட்டு, சிலை நல்லா இருக்குது காஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வராரு. அங்க ஒரு குப்பை பொறுக்கிற பையன் துர்க்கை அம்மனுடைய உருவத்தை வரைஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வியந்து போய், தம்பி துர்க்கை அம்மனுடைய முகம் ரொம்ப உயிரோட்டமா இருக்கு, இவ்வளவு நல்லா வரையிறியே, பேசாம சிற்பத்தை செதுக்கிற கலையை கத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்கறாரு. அதை கத்துக்கணும் தான் சார் எனக்கும் ஆசையே, ஆனா அதை கத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் உன்னை சேர்த்து விடுறேன், நீ கத்துக்கினதுக்கு அப்புறம் இதே மாரி ஒரு சிலையை நீ எனக்கு செஞ்சு தருவியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. அவனும் கண் கலங்கிட்டே கண்டிப்பா ஐயா அப்படின்னு சொல்றான். நீங்க எவ்வளவு ஏழையா பிறந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய திறமையை முடிஞ்ச அளவுக்கு வெளிக்காட்டிக்கிட்டே இருங்க, நம்ம வாழ்க்கையே நம்ம திறமைக்கான வாய்ப்பை தேடி கொடுக்கும். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.